இன்றைக்கி நம்ம ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த இலை இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸை பிரைட்டாக க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக நமக்கு மாற்றி தருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக 100க்கு 200% நம்ம ஃபேஸை க்ளீனான கிளியரான ஸ்கின்னை மாற்றி கொடுக்கும். நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன், டேன், சுருக்கங்கள், மங்கு, மறு, பிம்பிள்ஸ் அந்த மார்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம ஃபேஸை இந்த மாதிரி பலன்னு ஒரு நொடியில் மாற்றி தருங்க. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான் இது. இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தருதுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி ஒரு டைம் ஆவது பார்த்துடணுங்க. ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டீங்க. உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்களேன். நம்ம ஒரு சூப்பரான இலையை தாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த இலை எதுக்கு அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்க டேனை உடனே ரிமூவ் பண்ணுறதுக்கும், நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டாக எங்கே வச்சுக்கிறதுக்கும் இந்த இலையை தான் பயன்படுத்த போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், இந்த இலை ஃபேஸை இந்த அளவுக்கு பிரைட்டன் ஆகுமா, சேஞ்ச் பண்ணுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். இது என்ன இலைன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. வாழை இலை. இந்த வாழை இலையை தான் நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான வாழை இலையை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட வாடல் இல்லாமல் இருக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி எலஸாக இருக்கணும். அந்த மாதிரி இலையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஜூஸ் வரும். இந்த ஜூஸை நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஜூஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி இந்த வாழை இலை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே அதேமாதிரி திக்கான பகுதி நமக்கு இருக்கவே கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி திக்கான பகுதியை நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துடணும். திக்கான பகுதி நமக்கு வேண்டாம். இதை போட்டு அரைக்கக்கூடாது. நம்ம இந்த இலையை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இடிச்சும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சும் இதை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி எடுத்துருக்கோம். அப்படின்ட்டு தனித்தனியாக நம்ம எடுத்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஜூஸ் எடுக்கிறதுனால நம்ம தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா நிறையவே கிடச்சிருக்கு. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ அந்த ஜூஸை வந்து நம்ம பிழிஞ்சோம்னா பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வருது அப்படின்ட்டு. உங்களுக்கு வாழை இலை எப்பயுமே கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாழை இலையை அடிக்கடி நீங்கள் கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. அப்படி கிடைக்காதவங்க இந்த மாதிரி அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ அப்போ எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ நம்ம இந்த ஜூஸை இன்னொரு தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட எந்த ஒரு டஸ்ட் இருக்கக்கூடாது. அதுக்காக பாருங்கள் திப்பியாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காக நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பியூராக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இதை எப்படி நம்ம ஃபேஸுக்கு க்ரீமாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா ஒயிட் கலராக இருக்கிற ஆலோவேரா ஜெல்லாக வாங்கிக்கோங்க. இது நம்ம க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் நல்லது. இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். இது கூடவே வந்து சுத்தமான ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 2-3 சொட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸை வந்து நிறையெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதுவே நமக்கு சூப்பராக ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை நம்ம ஃபேஸில் வந்து ஒரு பேக்கை வந்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த க்ரீமை வந்து ஃபேஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எப்போவுமே நீங்கள் பேக் யூஸ் பண்ண முடியும்னா தாராளமாக இந்த க்ரீமை வந்து உங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையான க்ரீமாக இருக்குது.
இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். சும்மா நிறையலாம் எடுக்கணும். சும்மா கையில் ஒரு லைட்டாக தொட்டுட்டு ஒரு 2 தடவை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் ஃபேஸில் இருக்க டேன், பிக்மெண்டேஷன், மங்கு எல்லாமே எங்கே போகுதுன்னே தெரியாது. ஒரு நாள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட் வரும். இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக்குக்கு என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வந்து இன்னொரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த பவுலை எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பொட்டுக்கடலை தாங்க. இந்த பொட்டுக்கடலை மாவை நீங்கள் இந்த வாழை இலையோட ஜூஸோட ஆட் பண்ணி பாருங்கள். உங்களால் நினச்சே பார்க்க முடியாது, அவ்வளோ ஒரு ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையை லைட்டாக நான் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சும்மா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த அளவுக்கு தான். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு பொடியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு பொடியாக இருந்தால் தான் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக ஆக்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தேவையான அளவு நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொட்டுக்கடலை மாவை எடுத்துக்கிறேன். அரைச்சிட்டு நீங்கள் வந்து சளிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். எந்த மஞ்சள் பொடி வேணாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்துட்டு நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ண வேண்டியது தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண போகிறது லெமன் தாங்க. அந்த லெமனை வந்து ஆஃப் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும். சும்மா ஒரு 5-6 சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். சூப்பரான க்ரீம் வந்து எப்படி இருக்கு பாருங்கள். பேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான பேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களோட ரிசல்ட்டும் காட்டிய போகிறேன். இப்போ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த க்ரீமை நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களால் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா இந்த க்ரீமை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டால் போதும். சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து ஜொலிக்குங்க. கண்டிப்பாக இப்போ பாருங்கள் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு ஜொலிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் மக்களே, நம்ம சூப்பரான ஒரு பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதை விட எக்ஸலண்ட்டாக இன்னொரு க்ரீம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு பேக் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்ட்ட ரிசல்ட்டை காட்டிடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து நினைக்கலாம், என்னடா வாழை இலையை வச்சு ஃபேஸுக்கெலாம் அப்ளை பண்ணுறாங்களா இல்லையா, அல்லது சும்மா வீடியோ போடுறாங்களா அப்படின்னு நினைக்கலாம். அதனால தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை அப்படியே வச்சுருக்கோம். என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டும் கையோட காட்டிடுவேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம பொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபேஸ் பாருங்கள் பயங்கர டல்லாக, டேனாக, ஆயிலாக ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக சூப்பராக ஃபேஸை வந்து பளிச்சு மாற்றப்பறம் அதுக்கு தான் இந்த பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாமா? நான் கையிலே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பொட்டுக்கடலையை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு ஷாக் ஆகிடுவீங்க. உங்கள் டேனெல்லாம் செம்மையாக ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த வாழை இலை அவ்வளோ ஒரு மகத்துவம் உள்ளது. கண்டிப்பாக வாழை இலை முக்கால்வாசி நம்ம வீடுகளில் வச்சுருப்போம். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். புருவத்தில் படலாமா வேணாமாலாம் கேட்க வேண்டாம். கண்டிப்பாக படலாம், ஒன்றுமே இல்லை. நான் நெக்குக்கு வந்து அப்ளை பண்ணல, ஏன்னா டிஃப்ரென்ஸ் காட்டணும். அதனால வெறும் 10 நிமிஷம் மட்டும் ஃபேஸில் விட்டால் போதுங்க. இதை நீங்கள் ஒரு வாரம் இல்லைங்க, நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட ரிசல்ட் உங்களுக்கு அப்படி இருக்கும்.
ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் மட்டும் ஆகிடுக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நமக்கு இருக்குது. நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டு தான் ஃபேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி ஸ்க்ரப் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் 5 நிமிஷம் மட்டும். இப்போ ஃபுல்லாக வந்து நமக்கு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இன்னொரு பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் தாங்க. சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சோம் இல்லையா, அந்த லெமன் வந்து இந்த மாதிரி பின்னாடி திருப்பிக்கோங்க. திருப்பி நம்ம இதில் நல்லா டிப் பண்ணிடலாம். பாருங்கள், டிப் பண்ணிட்டோம்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபேஸில் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தவே கூடாது. மங்கு இருக்கிற இடத்துல லைட்டாக இந்த மாதிரி ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுங்க. பாருங்கள் எப்படி நுர வர மாதிரி வருது. உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் அக்கா பிம்பிள்ஸ் இருக்குது, இதை பண்ணலாமா அப்படிலாம் கேட்பீங்க. தாராளமாக பண்ணலாம். பிம்பிள்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. மசாஜ் மட்டும் மைல்டாக கொடுத்தா போதும். மற்றபடி இந்த பேக்கை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நல்லா வந்து டேனெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணும். முக்கால்வாசி இந்த இடங்கள்ல தான் மெயினாக டேன் ஆகும். இங்கேயும் அதேமாதிரி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் அடியோடு எடுத்துடும். திரும்ப உங்களுக்கு வராது. ஒயிட் ஹெட்ஸ்லாம் வரவே வராது. நல்லா உங்களுக்கு ஆயிலெலாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இந்த பேக் வந்து பிம்பிள்ஸ் வர தடுக்கும். டேனெல்லாம் செம்மையாக ரிமூவ் பண்ணிடும். இப்போயே எனக்கு தெரியுது ரிசல்ட்டு. என் ஃபேஸ் செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம். எப்படி இருக்கு பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குங்க. சூப்பர் 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 சூப்பரான ரிசல்ட் வந்திருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் என் ஃபேஸை காட்டினல, அதை பார்த்துட்டு இப்போ வந்து என்னை பாருங்கள் மறந்துடாமல். அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கடகடான்னு முன்னாடி போயிருங்க. முன்னாடி போயிட்டு இப்போ என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது முன்னாடி நான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இது என்னங்க ரிசல்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன், நம்பவே முடியல என்னால். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள். ஐயோ, செம்மையாக இருக்குங்க. செம்மையான ஃபேஸாக என் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. யாராவது என்னை பார்த்தா வயசாகிடுச்சுன்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வயசே ஆகாதுங்க. நம்ம ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம எப்பயுமே இளமையாக இருப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு. நீ கை பாருங்கள். வாவ், அமேசிங் ரிசல்ட். செம்மையாக கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மக்களே, நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். எல்லாமே நல்ல நல்ல ரிசல்ட்டுக்குள்ள வீடியோஸ் தான் போடுவோம். ரிசல்ட் வராத வீடியோ கண்டிப்பாக போடவே மாட்டோம். இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் பிரைட் ஆகும். ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஃபேஸ் நல்லா இளமையாக இருக்கும். சுருக்கங்கள்லாம் நீங்கும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது. அதேமாரி நீங்கள் இன்டேக் எடுக்கிறது ரொம்ப கரெக்டாக சாப்பிடணும். ஏன்னா நல்லா தண்ணி குடிக்கணும். ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கணும். அப்போலாம் நம்ம பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேஸ் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகும். ஃபேஸ் மட்டும் இல்லை, ஹோல் பாடியுமே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டயட் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிங்க. இந்த மாதிரி புது புது பேக்காக ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஷூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண பாருங்கள். என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சான்ஸே என்னையாலையும் நினச்சி பார்க்க முடியல. என் ஃபேஸை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. நிறைய பேர் நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு வேறு கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க மேம் அப்படின்ட்டு. உங்கள் ஃபேஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்ணாடி மாதிரி இருக்குங்க உண்மையாக என் ஃபேஸ். என்னையாலும் நினச்சி பார்க்க முடியல. ரொம்ப பேசுகிறேன்னு சொல்லுவீங்க. வளவலன்னு பேசுகிறேன்னு வேறு சொல்கிறீங்க. நான் வளவலன்னு பேசலாம் எடுத்துக்கிறேன். இதோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.